பிராண்டி செய்திகள். தேர்தல் அன்னைக்கு பஸ் ஃப்ரீ பாஸ். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் மெகா அறிவிப்பு. 60 வயசுக்கு மேல இருக்கீங்களா? இனி கவலையே இல்ல. ஜனநாயக கடமையை ஆற்றிட அரசு கொடுத்த சூப்பர் ஆஃபர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 நாள் தான் பாஸ் இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு சில ஸ்பெஷல் வாக்காளர்களுக்கு பேருந்து பயணம் முற்றிலும் இலவசம். இதோ அந்த ஃப்ரீ டிராவல் பிளானின் 7 முக்கிய தகவல்கள். யாருக்கெல்லாம் இலவசம்? 60 வயசுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்கள், ஆண்கள் உட்பட மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் அன்னைக்கு அரசு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் பாஸ். எந்த பேருந்துகள்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட நாகர்கோயில் மண்டலத்துல இயங்குற அனைத்து சாதாரண கட்டண நகர பேருந்துகளுக்கும் இந்த வசதி பொருந்தும். 100% இலக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் 100% வாக்குப்பதிவு நடக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயின் டார்கெட் பாஸ். டிரைவர் கண்டக்டர்களுக்கு உத்தரவு. பஸ் நிறுத்தங்கள்ல காத்திருக்கிற மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு அவங்களை கனிவோட ஏத்தி இறக்கணும்னு மாவட்ட நிர்வாகம் கரார் உத்தரவு போட்டிருக்கு. ஜனநாயக கடமை. உடல்நலக்குறைவு அல்லது போக்குவரத்து வசதி இல்லைன்னு சொல்லி யாரும் ஓட்டு போடாம இருந்துடக்கூடாதுன்னு ஆட்சியர் அழகு மீனா ரொம்பவே அக்கறையா சொல்லியிருக்காங்க பாஸ். பார்வைத்திறன் குறைபாடு. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களும் எல்லா வகை மாற்றுத்திறனாளிகளும் தடையுமின்றி தங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வர இந்த வசதி பேருதவியா இருக்கும். மக்களுக்கு வேண்டுகோள். வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, கடமையும் ஆகும்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாரையும் ஓட்டு போட அழைப்பு விடுத்திருக்காங்க மாவட்ட நிர்வாகம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரோட இந்த திட்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உரிமை கேட்கிற எல்லாருக்கும் கடமை செய்யற பொறுப்பும் இருக்கு. இப்போ அரசு கொடுத்திருக்கிற இந்த வசதியை பயன்படுத்தி எல்லாரும் தங்களோட ஜனநாயக கடமையை செஞ்சிடணும் பாஸ். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரோட இந்த ஃப்ரீ பாஸ் ஐடியா வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்குமா? இதே மாதிரி மத்த மாவட்டங்கள்லயும் அமல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.